அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பர்ஸில் பணம் சேரணும், பீரோவில் பணம் நிரம்பி வழியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரத்தை புதன்கிழமை நாளில் செய்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதுவும் வளர்பிறையில் வரக்கூடிய புதன்கிழமை நாளாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு புதன்கிழமை நாளாக இருக்குது, அதே போல் வளர்பிறையாகவும் இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் சொல்கிற பொருட்கள் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் இன்றைக்கே இதை செய்யலாம். இல்லைனா அமாவாசைக்கு அப்புறமா வரக்கூடிய புதன்கிழமை நாளில் நீங்கள் இதை செய்யுங்க. இதுக்கு தேவையான பொருள் என்ன, எந்த நேரத்தில் செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். இந்த பரிகாரத்தை புதன்கிழமை புதன் ஓரையில் செய்கிறது சிறப்பு. புதன்கிழமை புதன் ஓரை அப்படிங்கிறது காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9, இந்த 3 நேரங்களில் வரும். இந்த 3 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கும்போது ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் நீங்கள் இதை செய்யலாம். அப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த புதன்கிழமைனால நமக்கு புதன் ஓரையிலேயே ராகு காலம் கொஞ்சம் வரும். அது எப்படின்னா மதியம் 12 மணிலேருந்து 1:30 போது ராகு காலம் இருக்குது. புதன் ஓரை எப்போ இருக்குதுன்னு சொன்னேன், 1 to 2ன்னு சொன்னேன். அப்போ இந்த 1 to 1:30 அதை நீங்கள் விட்டுருங்க. 1:30 மணிக்கு மேலே மதியானம் செய்கிற மாதிரி இருந்தால் செய்யுங்க. இல்லைன்னா இரவு வரக்கூடிய 8 to 9 செய்யுங்க. அடுத்த முறை செய்கிறவங்க காலையில் கூட 6 to 7 அப்படிங்கும்போது செஞ்சுக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா, பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணி தேவைப்படுது. காட்டனாக எடுத்துக்கிறது சிறப்பு. பாலிஸ்டர் காட்டிலும் காட்டன் சிறப்பு. அதுவும் வெல்வெட் கிளாத் இருக்குது இல்லையா, பட்டு துணின்னு சொல்லுவோம். இல்லைன்னா சில்க் காட்டன் இருக்குது பாருங்கள், ப்ளவுஸ் பிட்டுக்கெல்லாம் நம்ம வாங்குவோம் இல்லையா, அந்த சில்க் காட்டன் வாங்கினீங்கன்னா கூட ஓகே தான். அது ஒரு சின்ன அளவில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக பச்சை நிறம் தான் பயன்படுத்தணும். சிலதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுப்பேன். ஆனால் ஒரு சிலதுக்கெல்லாம் என்ன பொருள் பயன்படுத்தணும்னு ரூல்ஸில் இருக்குதோ அதையவே பயன்படுத்தினா தான் நமக்கு பலன் கிடைக்கும். ஸோ இதுக்கு பச்சை கலர் தான் முக்கியம். புதன் பகவானுக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போது பச்சை நிறம். அதே போல் குபேரவசியம் ஏற்படணும் அப்படின்னாலும் பச்சை நிறத்தை பயன்படுத்தும் போது தான் நமக்கு வசியமாகும். சரிங்களா? அதனால் கண்டிப்பாக இந்த கலரில் எடுத்துக்கோங்க. இந்த வாரம் இந்த கலரில் துணி இல்லைங்கிறவங்க மறுபடியும் கூட நீங்கள் வாங்கிட்டு வச்சு நான் சொல்கிற மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ சின்ன அளவில் உள்ளங்கை அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் வைங்க. இது மகாவிஷ்ணுக்கு ரொம்ப பிரியம். மகாலட்சுமி தாயாரையும் வசியம் செய்கிறதுக்கு உதவும். அடுத்தது எண்ணெய் 2 ஏலக்காய், விதை வெளி தெரியாத மாதிரி 2 ஏலக்காய். ஏன்னா விதை வெளி தெரிஞ்சிச்சுங்கும்போது சீக்கிரமாக அதனுடைய நறுமணம் போயிடும். இதனுடைய வாசத்துக்கு தான் பணம் சேரும். அதனால் விதை தெரியாத மாதிரி 2 எடுத்துக்கோங்க. அடுத்தது 2 கிராம்பு எடுத்துக்கோங்க. நல்லா மொட்டோடு இருக்கிற மாதிரி முழு கிராம்பாக 2 கிராம்பு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு துளி அளவுக்கு வெந்தயம். வெந்தயம் புதன் பகவானுக்கு உகந்த ஒரு தானியம்னு சொல்லலாம். மேலும் பண வசியத்துக்கு இந்த வெந்தயத்தை நம்ம புதன்கிழமை நாளில் பயன்படுத்தும் போது நல்லா பண வசியமாகும். அதாவது ஒரு காந்தம் போல் நம்ம பணத்தை ஈர்ப்போம் அப்படின்னே சொல்லலாம். இதை ஒரு 1/2 ஸ்பூனு இல்லைன்னா ஒரு எண்ணெய் 5 வெந்தயம் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. என்னென்ன வச்சுருக்குறோம்? பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, வெந்தயம் வச்சுருக்கோமா. இன்னும் ஒரே ஒரு பொருள் வைக்கணும். அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பணம் தானே பணத்தை இருக்கும். அதனால் ஒரே ஒரு 5 ரூபா காசு. கண்டிப்பாக 5 ரூபா காசு தான் நாம் பயன்படுத்தணும். இதை சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு கிளாத் வச்சு தொடச்சிட்டு இந்த இதில் வச்சுருங்க. இப்போ மொத்தம் பார்த்திங்கன்னா 5 பொருட்களை நம்ம ஒன்றா சேர்த்திருக்கிறோம். புதன்கிழமை நாளில் சேர்த்திருக்கிறோம். அதுவும் வளர்பிறை புதன் பச்சை நிற துணியில் நம்ம சேர்த்துருக்குறோம். இன்னுமே நமக்கு அதிகப்படியான பலன் கிடைக்கணுங்கும் போது இந்த பச்சை நிற துணி எடுத்தீங்க பாருங்கள். இதில் ஒரு பச்சை நிற பேனாவை பயன்படுத்தி 897 அப்படிங்கிறத அந்த துணியில் எழுதிட்டு அதன் பிறகு கூட நான் சொன்ன இந்த பொருட்களை வைக்கலாம். இது இன்னும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டான ரிசல்ட்டை கொடுக்கும். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு சின்ன முடிச்சு மாதிரி கட்டி வச்சுக்கோங்க. இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படம், இப்போ வெங்கடாஜலபதியாக இருக்கலாம், கிருஷ்ணனாக இருக்கலாம், ராமராக இருக்கலாம், நரசிம்மராக இருக்கலாம், எந்த பெருமாள் படம் இருந்தாலும் நீங்கள் அங்கே கொண்டு போய்ட்டு வச்சுருங்க. பெருமாள் படம் வீட்டில் இல்லைங்கும்போது மகாலட்சுமி தாயார் முன்னாடியாவது இந்த முடிச்சியை வச்சுருங்க. இதுக்கு ஒரு சந்தன குங்குமம் விட்டுக்கோங்க. ஊதுபத்தி சாம்பிராணி காட்டுறது இன்னும் கொஞ்சம் பவர் அதிகமாக நமக்கு கொடுக்கும். இந்த மாதிரி பண்ணி இந்த முடிச்சு உங்கள் கையில் வச்சுட்டு ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க. இந்த பரிகாரம் எனக்கு பலன் கொடுக்கணும், எங்கள் வீட்டில் பணம் நிறைய சேரணும்,
வீண் விரைய செலவு ஏற்படக்கூடாது, தடைப்பட்ட பணமெல்லாம் எங்களுக்கு திரும்ப வந்து சேரணும் அப்படின்னு ஆத்மார்த்தமாக வந்துட்டு இந்த முடிச்சியை கையில் வச்சுக்கிட்டே வந்து வேண்டிக்கோங்க. அதன் பிறகு இந்த முடிச்சியை உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல அல்லது பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வைக்கணும். கண்டிப்பாக நம்ம எங்கே பணம் சேர்த்துறோமோ அங்கே தான் வந்து இதை வைக்கணும். நீங்கள் இது மாதிரி ஒரு 2-3 முடிச்சு ரெடி பண்ணிவிட்டு கூட உங்கள் கணவருடைய பர்ஸில் ஒன்று, உங்கள் பர்ஸில் ஒன்று, உங்கள் வீட்டு பீரோவில் ஒன்று, இப்போ தொழில் செய்கிறீங்கும் போது கல்லப்பெட்டியில் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம். இதை நீங்கள் ஒரு முறை செஞ்சிட்டிங்கன்னா இப்போ அடுத்த மாதத்தில் வளர்ப்பிறை புதன்கிழமை நாளாக பார்த்து மாற்றுறீங்கன்னா போதும். அதாவது மாதம் ஒரு தடவை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா போதும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இதுக்குள்ளே வச்சுருக்கிறோம்லையே இல்லை பச்சை கற்பூரம் பார்த்திங்கன்னா காற்றுல வந்து கரைஞ்சி போயிருக்கும், ஏலக்காயில் வாசம் குறைஞ்சி போயிருக்கும். இருந்தாலும் இந்த ஏலக்காயும் கிராம்பையும் நீங்கள் எடுத்து வச்சு கல்லில் போட்டு தட்டி ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இது நம்ம வெள்ளி செவ்வாய் சாம்பிராணி போடும்போது போட்டு வீடு முழுக்க காட்டுறது இது நமக்கு அதிகப்படியான பலனை வந்து கொடுக்கும். வெந்தயம் இருக்குது இல்லையா, அதை மட்டும் நீங்கள் பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ தானமாக கொடுத்துருங்க. அடுத்த முறை பண்ணும்போது இதே பச்சை துணியவே பயன்படுத்திக்கலாம், இதே 5 ரூபாய் காசையே வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். என்னென்னா இந்த துணியை ஒரு முறை நல்லா அலசி காய வச்சுட்டு அதன் பிறகு இந்த பரிகாரத்தை வந்துட்டு செய்யுங்க. இப்படி நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இதில் வர முன்னேற்றத்தை பார்த்து பணவரவில் இருக்கிற மாற்றத்தை பார்த்து நான் சொல்லலை அப்படின்னாலும் நீங்களே வந்துட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுவீங்க. அதே போல் மற்றவங்களுக்கும் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. நல்லாவே வந்து முன்னேற்றம் தெரியும். எல்லாமே பார்த்திங்கன்னா நம்பிக்கையின் அடிப்படைப்படி தான் நம்ம செய்கிறது. மேலும் இதில் நம்ம எந்த ஒரு பொருளுமே வெளியில் காசு கொடுத்து வாங்க போகிறது கிடையாது. நம்மளுடைய சமையலறையில் இருக்கக்கூடிய தாந்திரிக பொருட்களை வச்சு தான் இந்த பரிகாரத்தை வந்து செய்ய போகிறோம். மிஞ்சி பார்த்தா இந்த பச்சை நிற துணி வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நம்ம ஈஸியாக கடையில் வந்து வாங்கிக்கலாம். ஒரே ஒரு முறை செஞ்சு பாருங்கள், சூப்பரான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பலனடைங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.